விஸ்வாசம் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தல அஜித் தற்போது வினோத் சாரோட இயக்கத்துல நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. ஹிந்தியில வெற்றி பெற்ற பிங்க் படத்துடைய அதிகாரப்பூர்வ ரீமேக்காக இந்த படம் உருவாகி வந்தது. முன்னதாக அஜித் சார் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி இந்த படம் வெளியாகும் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில பின்னர் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரைக்கு வரும் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. மேலும் இந்த படத்துடைய முழு படப்பிடிப்பும் அண்மையில நிறைவுக்கு வந்த நிலையில இந்த படத்தை ரஷ் பார்த்த தயாரிப்பாளர் போனி கபூர் அஜித் சார் நடிப்புல மிரட்டி இருப்பதாக பாராட்டியிருந்தாரு. மேலும் அஜித் சார் ஹிந்தி படங்கள்ல நடிக்க வேண்டும் அப்படின்னு ட்விட்டர் வாயிலாக அவர் விருப்பமும் தெரிவிச்சாரு. இதற்கு அஜித் சாருடைய ரியாக்ஷன் என்னவென்பதுதான் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அஜித் சாரை பொறுத்தவர் ஒரு தயாரிப்பாளருடைய குணம் பிடித்து விட்டால் தொடர்ந்து அவர்களுக்கே வாய்ப்பு கொடுப்பார். அந்த வகையில அடுத்த அஜித் சார் படத்தை போனி கபூர் தான் தயாரிக்கிறார். இந்த படத்துல இவருடைய செயல் திருப்திகரமாக இருந்ததாம். அதே போல இரண்டாவது படத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்றால் அப்போது போனி கபூர் சாருடைய ஹிந்தி அழைப்பை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு அஜித் சார் முடிவெடுத்திருக்காராம். மேலும் அதுவரை அடுத்த படத்தில் மட்டுமே கவனம் செலுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம தல தற்போது நம்ம தல நேர்கொண்ட பார்வை படத்தின் படப்பிடிப்பு முடிந்து விட்டதால கொஞ்சம் ஓய்வுல இருக்காரு. இன்னும் சில தினங்கள்ல இந்த படத்துடைய டப்பிங் ஆரம்பமாக இருக்கு. அதன் பிறகு இந்த படத்துடைய டீசர் படக்குழு அஜித் சார் பிறந்தநாளான மே 1ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தல ரசிகர்களுக்கு இந்த நேர்கொண்ட பார்வை படத்திலிருந்து எந்த அப்டேட்டும் வெளியாகவில்லை என்றாலும் படப்பிடிப்புல தல அஜித் தனது ரசிகர்களுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அவ்வப்போது வெளியாகி ரசிகர்களை குஷிப்படுத்தி தான் வருகிறது. அதையே ரசிகர்கள் வேற லெவலையும் கொண்டாடிட்டு வராங்க. மேலும் தல அஜித்தின் 60வது படத்தை இயக்குவது யார் என்பதுதான் தற்போது பலருடைய கேள்வியாகவும் இருந்துட்டு வருது. அந்த லிஸ்ட்ல வினோத், வெங்கட் பிரபு, சிவா அப்படின்னு இவர்கள் பெயர் தான் அடிபட்டு வருது. ஆனா இதுல நம்ம வினோத் சார் தான் முன்னிலை வகிக்கிறாரு. அப்படி நம்ம வினோத் தல அஜித் சாரை வைத்து தல 60 படத்தை எடுத்தால் அந்த படம் கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் படமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும், அதாவது வினோத் சாருடைய டைரக்ஷன்ல இதற்கு முன் வெளியான தீரன் அதிகாரம் 1 படத்தை போல வேற லெவல்ல இருக்குமாம். இந்த தல 60 படத்தின் முறையான அறிவிப்பு தல அஜித் சாருடைய பிறந்தநாளான மே 1ஆம் தேதியே வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட மே 1ஆம் தேதி தல ரசிகர்களுக்கு பலவிதமான கொண்டாட்டங்கள் இருக்கு. நேர்கொண்ட பார்வை படத்துடைய டீசர், தல 60 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி தல அஜித் சாருடைய பர்த்டே மே 1ஆம் தேதி தல பர்த்டேவை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.